Good afternoon. Science and Technology. Science and Technology டாபிக்ல இந்தியன்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற டாபிக் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இந்தியன் கான்ட்ரிபியூஷன், இந்தியர்களின் பங்களிப்பு அப்படின்ற டாபிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுல இப்போ நம்ம ராமன் பார்த்தோம், சரிங்களா? சர் சி வி ராமன் பார்த்தோம், பிறகு விக்ரம் சாராபாய் பார்த்தோம், அப்புறம் எஸ்.என். போஸ் பார்த்தோம், போஸ் சயின்ஸ் அண்ட் கான்வென்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாபா, ஹோமி ஜே பாபா, ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம், சரிங்களா? இந்திய அணு திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாம இவருடைய பேர்ல தான் அணுமின் ஆராய்ச்சி நிலையமே இந்தியாவில் இருக்கு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், BARC சொல்லுவாங்க, BARC, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். எல்லா அணுவித சோதனைகள், ஒரு அணுவை பிளந்து எப்படி யூஸ் ஆகுது, நியூக்ளியர் ஃபிஷன் எப்படி பண்ணலாம், ஃபியூஷன் எப்படி பண்ணலாம், கணுக்கரு இணைவு, பிளவு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சோதனை செய்யறதுக்கான ஆராய்ச்சி கூடம் தான் என்னது? பாபா அட்டாமிக் ரிசர்ச் ஸ்டேஷன். இதுல அந்த எந்த பாபா? இந்த ஹோமி ஜே பாபாவுடைய பேர்ல தான் இருக்கு. ஏன்னா இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம், சரியா? இவர் ஆரம்பத்துல ஒரு ப்ரொஃபசர், பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா TIFRல இருக்கிறாரு, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இது இன்னொரு பாருங்க, இதுலயே உங்களுக்கு 2 ரிசர்ச் சென்டர் வந்துருச்சு இல்லையா? டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ல, டாட்டாவுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் TIFRல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கும் தனியா ஒரு அணு ஆராய்ச்சி நிலையம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எங்க ஆரம்பிக்கிறாரு? டிராம்பே, பாம்பேல இருக்கக்கூடிய டிராம்பே அப்படின்ற ஊர்ல ஆரம்பிக்கிறார். டிராம்பே தான் இந்தியாவுடைய முதல் அணு ஆராய்ச்சி, அணுமின் நிலையம் அங்க ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர், அணு உலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அணு உலை எங்க ஆரம்பிக்கப்பட்டது? எங்க? டிராம்பே. அந்த இதைத்தான் இப்ப நம்ம பார்க் என்று அழைக்கிறோம். ஓகேவா? பத்மபூஷன் வாங்கியிருக்காரு, சரியா? ஆடம்ஸ் விருதுன்னு ஒண்ணு வாங்கியிருக்காரு. பிசிக்ஸ்க்கு நோபல் பரிசுக்கும் நாமினேட் பண்ணிருக்காங்க, ஆனா அவருக்கு கிடைக்கல, சரியா? நாமினேட் பண்ணிருக்காங்க. நாமினேட்னா தெரியும் இல்லையா? காந்தியுமே நாமினேட் பண்ணாங்க. இல்ல, அதாவது பரிந்துரை செய்யறதுதான் கரெக்டா. எப்பயுமே நோபல் பரிசுல நீங்க உங்களுக்கு சப்போஸ் நீங்க கூட நாளைக்கு நாமினேட் பண்ணலாம். சார் இந்த மாதிரி எனக்கு பண்ணிருக்கேன், எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது யாரோட கேட்பாங்க? அவங்களா நீங்க நினைச்சிட்டீங்களா? ஓ, அவங்கள தேடி பிடிச்சு கொடுப்பாங்க நினைச்சிட்டீங்களா? இல்ல, நீங்க என்ன நினைச்சீங்க? நியூக்ளியர் இப்ப இந்த விருதெல்லாம் நம்ம அவங்களா பார்த்து தேடி பிடிச்சு கொடுப்பாங்க, அப்படி கிடையாது. நீங்க தான் அவங்களை நாமினேட் பண்ணணும், சரியா? எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்கும் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஒருத்தருக்காக நீங்க நாமினேட் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், சரியா? நம்மளே போய் வழியேக்க எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும் பண்ணலாம், சரியா? நமக்காக வேற ஒருத்தவங்களும் பரிந்துரை செய்யலாம். ஏதோ ஒரு ஆராய்ச்சி நிலையமோ இல்ல ஒரு கல்லூரியோ இவங்களுடைய பங்களிப்பு அந்த அங்கீகரிக்கும் விதத்துல கேட்கலாம், சரியா? சரி, ஓகே. சோ இது பாபாவை பத்தி நமக்கு தெரிஞ்சு இல்லையா? அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் எழுதிக்கீங்க. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை உருவாக்குறாரு, அணு ஆற்றல் ஆணையம். இதுதான் முதல் ஆணையம், அணு ஆயுதத்துக்கான முதல் ஆணையம், அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். 1948 அதோடைய முதல் சேர்மனாவும் இருக்கிறார் பாபா, சரி. அப்ப இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர், இந்தியா ஒரு அணு ஆயுத நாடா இந்தியா இருக்கு, கரெக்டா? இப்ப இந்தியா ஒரு அணு ஆயுத நாடா இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க யாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்? ஹோமி ஜஹாங்கீர் பாபா, அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மொத்தம் எத்தனை அணு நாடுகள் இருக்கு, அணு ஆயுத நாடுகள், நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ் எத்தனை உலகத்துல? மொத்தம் ஒரு 200 நாடு இருக்கா? 200 நாட்டுல எத்தனை நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு சொல்லுங்க? சைனா, நான் ஒண்ணுன்னா சொல்ல, நான் நம்பர் தானே கேட்டேன். மொத்தம் 5/4, ஓகேவா? மொத்தம் 9 நாடுகள்கிட்ட இருக்கு. அது என்ன சார் 5/4 அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 நாடுகள்கிட்ட ரெக்கக்னைஸ்டு, சரிங்களா? 5 நாடுகளிடம் அங்கீகரிக்கப்பட்ட அணு ஆயுதம் உள்ளது. இது 4 நாடுகள்கிட்ட நான் ரெக்கக்னைஸ்டு, அங்கீகரிக்கப்படாத அல்லது சட்டவிரோதமாக அணு ஆயுதங்களை கொண்டு உள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட 5 நாடுகள், நீங்க ஐநா படிச்சிருக்கீங்களா? ஐநாவுடைய பெர்மனன்ட் ஸ்டேட்ஸ் ஒன்று இருக்கா? ஐநால எப்படி இருக்கும்?
பர்மனன்ட், நான் பர்மனன்ட்னு சொல்லிட்டு மொத்தம், ஆமா, பர்மனன்ட் ஸ்டேட் 5. சரியா? USA, UK, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, இந்த 5 நாடுகளிடம் அணு ஆயுதம் உள்ளது. அந்த மிச்சருக்கூடிய 4 நாடுகள் எதுன்னு கேட்டா இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், வடகொரியா. இந்த 4 நாடுகளிடம் சட்டவிரோதமா இருக்கு. அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத யாரும் அங்கீகரிக்கல. நம்ம வந்து சொல்லாம கொள்ளாம, சரியா, ஒரு ரோகா வச்சிருக்கோம், ரவுடித்தனத்தோட வச்சிருக்கோம் நம்ம இந்தியா. புரியுதா? அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகப் போர்ல வந்து இந்த உலகப் போர் முடியும் முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த 5 நாடுகள் வந்து அந்த அணு ஆயுதங்களை தயாரிச்சிருச்சு. தயாரிச்சதுக்கு அப்புறம் ஐநா உருவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் யாரும் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க தயாரிச்ச நாடுகள் நாங்க மட்டும் வச்சுப்போம். சரியா? காலப்போக்கில் நாங்க வந்து அதை அழிச்சிருவோம். அது உலகத்துக்கு கெடுதல். சரியா? உலகத்துக்கு அணு ஆயுதம் கெடுதல். அதனால ஃபியூச்சர்ல யாருமே அதை உருவாக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அந்தஸ்துல தான் ஐநாவே உருவாக்கப்பட்டது. சொல்றது புரியுதுங்களா? அந்த திட்டத்தின் பேர் தான் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத பரவல் தடை சட்டம். அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அல்லது தடை ஒப்பந்தம், நான் ப்ரொலிஃபரேஷன் நியூக்ளியர் அணு ஆயுத பரவா ஒப்பந்தம் அல்லது பரவல் தடை சட்டம். பரவானாலும் பரவல் தடைனாலும் ஒண்ணுதான். சரியா? என்பிடி, இதை வந்து சுருக்கமா என்பிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்பிடியின் படி உண்மையான அந்த முதல் 5 நாடுகள்கிட்ட மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த நாடும் செய்யக்கூடாது. அப்படி மீறி செஞ்சா அந்த நாடுகள் மீது, சரிங்களா, அந்த நாடுகள் மீது பொருளாதார தடைய கொண்டு வருவாங்க. பொருளாதார தடை அப்படின்னா என்ன? அந்த நாட்டு கூட எந்த, அதாவது இப்போ நம்ம அந்த காலத்துல ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். சரியா? கிராமங்கள்ல சொல்லுவாங்கல்ல, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த அந்த மாதிரி தான் எக்கனாமிக் சாங்ஷன். தமிழ் இங்கிலீஷ்ல எக்கனாமிக் சாங்ஷன். சாங்ஷன்னா என்னது? ஒப்புதல் அர்த்தம் இல்ல, சாங்ஷன்னா தடைன்னு அர்த்தம். நீங்க நீங்க இந்த வேர்டை நீங்க புரிஞ்சுக்கணும். சாங்ஷன் அப்படின்னா தடை, பொருளாதார தடை. அந்த நாட்டு கூட என்னது, எந்த ஒரு பைலேட்டரலோ யூனிலேட்டரலோ மல்டிலேட்டரலோ எந்த ட்ரேடும் வச்சுக்க கூடாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நாடு சஃபர் ஆகும். மூக்க மூடுற மாதிரி, மூச்சு விட முடியாம தவிக்கும் அந்த நாடு. சீக்கிரமா ஏழ்மை ஆயிடும். ஏன்னா நம்ம எல்லா நாடுகளும் குளோபலைசேஷன் இருக்கு இல்லையா? அப்ப எல்லா நாடுகளுக்கும் எல்லாமே பரவிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாடுகளை மட்டும் நம்ம தொடர்பே இல்லாம பண்ணிட்டோம்னா கஷ்டமா போயிடும் இல்லையா? அந்த நாட்டு அந்த ஊருக்கார எந்த தொடர்பு, பிசினஸ் எல்லாமே அடிபடும். சரியா? வரி கட்ட முடியாது, வரி கட்டலன்னா வருமானம் வராது, வருமானம் வரலன்னா நான் மக்களுக்கு நல்லா செய்ய முடியாது, மக்களுக்கு நல்லா செய்ய முடியாதுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அமைச்சரை பதவி விலக சொல்லுவாங்க. அவ கட்சி கவுளும், நாடு கவுளும். புரியும் நினைக்கிறேன் சொல்றேன். இவ்வளவு இருக்கு, பாக்குறதுன்னா தெரியலாம். சரி, இப்ப வடகொரியாவெல்லாம் இப்படிதான் பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணாங்க, அணு ஆயுதத்தெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பண்ண சொன்னாங்க. இருந்தாலும் அவன் வச்சிருக்கான், நான் செஞ்சுட்டேன் அப்படிமா. ஆனா என்கிட்ட ஒரு சத்தம் நமக்கு தெரியாது இல்ல. சரி, ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க அவன்கிட்ட இருக்கு. யார்கிட்ட? கிம் ஜாங் உன் பாத்திருக்கீங்களா? தெரியுங்களா? கிம் ஜாங் உன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசெண்டா கூட வடகொரியா, அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் தான் வடகொரியா. இவர் தான் என்ன பண்ணாருன்னா நியூக்ளியர் ஃபியூஷன், ஹைட்ரஜன் பாம்பை வந்து சோதனை செய்யும் போது தான் இவர் மேல நிறைய சாங்ஷன்ஸ் எழுப்பி அமெரிக்கா வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ண சொல்லியிருக்கு. டிஸ்மேண்டிலும் பண்ணிட்டாரு. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம அணு ஆயுதத்தை பத்தி எல்லாம் படிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ், ஜேசி போஸ். இவருடைய அர்ப்பணிப்பு வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி, பிசிசிஸ்ட் அண்ட் பாட்டனிஸ்ட். சரியா? இவர் தான் பெங்காலி சயின்ஸ் பிக்ஷனோட ஃபாதரா இருக்கார். சயின்ஸ் பிக்ஷன்னா கற்பனை நாவல்கள், அறிவியல் கற்பனை நாவல்கள் தான் சயின்ஸ் பிக்ஷன் சொல்லுவாங்க. வங்காளத்து அறிவியல் கற்பனை நாவலுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஜேசி போஸ். இவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நிலாவில் இருக்கக்கூடிய ஒரு குழி, கிராட்டர், நிலால நிறைய குழியா இருக்கும் இல்லையா? ஏன் நிறைய குழி விழுந்துச்சு நிலால? ஒரு ராக்கெட் அங்க விழுந்தது, அதனால அங்க பள்ளமாயி போச்சு இல்லையா? கிரேட்டர்ஸ். நிலால வளிமண்டலம் கிடையாது.
அது இங்க இருக்கு நெக்ஸ்ட். சரி, நிலா ஈர்ப்பு விசை கம்மி. சரியா, நம்மளுடைய ஈர்ப்பு விசையை விட 1/6 ஈர்ப்பு விசை தான் பாத்தீங்கன்னா நிலாவுடைய இருக்கு. அப்ப நிலாவோட ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கனால காத்த தன்னிடத்துல வச்சுக்க முடியல. காத்து அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஆமா, விலகி ஓடிடுச்சு. ஸோ லோ கிராவிட்டி, ஸோ நோ அட்மாஸ்பியர், நோ அட்மாஸ்பியர். அப்ப நோ அட்மாஸ்பியர் இல்லாதனால மீட்டியர்ஸ், விண்கற்களை வந்து என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. விண்கற்கள் வந்து நேரடியாக நிலா மேல விழும். இப்ப பூமி மேல விழுந்துட்டு இருக்கு விண்கற்கள். சரியா, ஆனா பூமிக்குள்ள வளிமண்டலத்துக்குள்ள வரும்போது அது எரிஞ்சிடும். ஏர் ஃபிரிக்ஷன், காற்றுல இருக்கக்கூடிய தேய்மான விசையில காற்றுல இருக்கக்கூடிய உராய்வுனால, காற்று உராய்வுனால அது எரிஞ்சிடும். ஆனா நிலா அப்படி நடக்காது. நிலா வந்து தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்ததுனால குழியா இருக்கும். நிலா ஃபுல்லா எப்படி இருக்கும், பார்க்க குழி பள்ளங்களாக இருக்கும். சரியா, சோ அந்த நிலால வந்து இவருடைய நினைவா ஒரு பள்ளம் வந்து இவருக்கு பேரு, இவருடைய நினைவா வச்சிருக்காங்க. சரியா, இவர் கண்டுபிடிச்ச ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதுக்கு பேரு கிரெஸ்கோகிராஃப். என்ன பேரு, கிரெஸ்கோகிராஃப் அப்படின்ற ஒரு கருவியை இவர் கண்டுபிடிக்கிறார், கிரெஸ்கோகிராஃப். சரியா, இதுதான் அந்த கிரெஸ்கோகிராஃப், ஜேசி போஸோடைய கண்டுபிடிப்பான கிரெஸ்கோகிராஃப். இவரு ஜெகதீஷ் சந்திர போஸ். சரியா, ஓ சுபாஷ் சந்திர போஸா. சரியா, இவர் சத்யேந்திரநாத் போஸ். ஓகேவா, இங்க இருந்து சுபாஷ் சந்திர போஸ் நம்ம சுதந்திர பண்ணா பார்த்துட்டு இருக்கோம். சரியா, ஆமா, சத்யேந்திரநாத் போஸ் வந்து 5வது மேட்டரை கண்டுபிடிச்சவர். புரியுதா, இவரு ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரவியலுடைய கிரெஸ்கோகிராஃப் கருவியை கண்டுபிடிச்சவர். சரியா, இங்க 2 போஸ் வராங்க, ஹிஸ்டரியில 2 போஸ் வருவாங்க. ஹிஸ்டரியில 2 போஸ். சரியா, 2 கோஷ் வருவாங்க. யாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஃபர்ஸ்ட் யாரு, ஒருத்தர் நேதாஜி, இன்னொருத்தர் ராஸ் பிஹாரி போஸ். ராஸ் பிஹாரி போஸ் தான் இந்தியாவுடைய தீவிரவாதத்தின் தந்தை. சரியா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் யாரு, ராஸ் பிஹாரி போஸ். சரியா, ராஸ் பிஹாரி போஸ். இவர் தான் என்ன பண்ணாருன்னா ஜிம்மர்மேன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டினார். ஜிம்மர்மேன் பிளான் அப்படின்னு ஒரு திட்டம். அதாவது உலகப்போர் முதலாம் உலகப்போர் 1914 இருந்து 1918 நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து தப்பி சென்று ஜெர்மனிக்கு போயிட்டு ஜெர்மனியுடைய உதவியுடன் ஆயுதங்களை கொண்டு வந்து இந்தியாவில் கூடிய வெள்ளக்காரனை தாக்கலாம் அப்படின்னு போட்ட திட்டம் தான் ஜிம்மர்மேன் திட்டம். அதுல தோல்வி அடைஞ்சிருப்பார். இதே திட்டத்தை தான் நேதாஜி போட்டார். ஆனா இவர் 2ஆம் உலக போர்ல போட்டார். அவருக்கா 1939க்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்து விலகி பிறகு ஜெர்மனி போய் ஜெர்மனியிலிருந்து அங்கிருந்து சிப்பாய்களை திரட்டி சிங்கப்பூருக்கு வந்து ஜப்பானோட உதவி எல்லாம் வாங்கி மணிப்பூரோட இம்பாலை தாக்கி பிறகு அங்க தோத்து போய் கடைசி பேட்டில் ஆஃப் இம்பால்ல தோத்து போய் அங்கிருந்து தப்பி சென்று சரியா விமானத்துல தாய்வான் அப்படின்ற ஒரு தீவுல விழுந்து இறந்து போனது இல்லையா, தோத்து போயிட்டு. அப்ப இவர் போட்ட திட்டம் ஒண்ணுதானே. ஒரு முதலாம் உலக போர்ல போட்ட, ஒரு 2ஆம் உலக போர்ல போட்ட. சரியா, அதே மாதிரி ராஸ் பிஹாரி கோஷ் இன்னொருத்தர் இருக்கிறாரு. இவரு 1907 சூரத் பிளவு நடக்கும் பொழுது காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்திருப்பாரு. இன்னொரு கோஷ் இருக்காரு, அவர் யாரு, இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சரியா, பேக்ரவுண்ட்ல
அனுஷீலன் சமிதியுடைய அனுஷீலன், அதாவது ரகசிய குழு, சரியா, பெங்காலுடைய பயங்கரவாத குழு. அதுல வந்து இவர் அக்யூஸ்ட் ஆயிருப்பார், இவர் மேல கேஸ் போட்டுருவாங்க, இவர் தான் இதுக்கு காரணம்ட்டு. சரி, இந்த அமைப்பு சார்ந்தவங்க தான் நிறைய பேர் பாம்பு எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால வந்து இவர் கேஸ் ஆகி இவர் ரொம்ப நாள் கேஸ், கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்பிரிச்சுவல் மேனா மாறிடுவார். ஸ்பிரிச்சுவல் மேன், ஆன்மீகவாதியாக மாறி பாண்டிச்சேரிக்கு போய், தமிழ்நாட்டுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து இப்ப அவருடைய நினைவாக என்ன இருக்கு, ஆரோவில் அப்படின்னு ஒரு நகரமே இருக்கு, ஒரு ஊரே இருக்கு பாண்டிச்சேரியில், அவரோட நினைவாக. அங்க இருக்கும்போது தான் அந்த ஒளி விளக்குங்கிற நூல்லாம் பண்ணாரு. அதுதான் உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டான். லேம்ப் ஃபார் த வேர்ல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதுனான்னு பார்த்தோம்ல. அது அரவிந்த கோஷ் தான். இப்ப 2 கோஷ் 2 போஸ் இருக்காங்கன்னு இல்லையா? சயின்ஸ்ல 2 போஸ் இருக்காரு. அது யாரு? ஒன்னு எஸ்என் போஸ், இன்னொன்னு ஜேசி போஸ். ஓகேவா? இன்னொருத்தர் யாரு? ஜெகதீஷ் சந்திர போஸ். கிரெஸ்கோகிராஃப் என்ன கருவி அது? சரியா? அது எதுக்கு அப்படின்னா தாவரங்களுக்கு, ஆக்சுவலா போஸ் கண்டுபிடிச்சது என்னன்னா தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கும் என்ன இருக்குன்னா ஸ்டிமுலை இருக்கு. உயிர்னா தாவரங்கள் உயிருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இல்லை. தாவரங்கள் ஒரு உயிர் ஜீவராசிகள் தான், ஆனா அதுகிட்ட ஸ்டிமுலை இருக்கின்றாரு. ஸ்டிமுலை இருக்குன்னா இப்ப நம்ம தொட்டா நம்ம நகர்றோம் இல்லையா, உணர்ச்சி இருக்கின்ற இல்லையா, அந்த மாதிரி பிளான்ட்டுக்கும் உணர்ச்சி இருக்கு. அதுவும் பெண் தானே, அதுக்கும் வலிக்கும் நம்மளுக்கு காமிச்சு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கும் என்ன உண்டு? ஆமா, என்ன உண்டு? உணர்ச்சிகள் உண்டு. அப்படின்னு அந்த உணர்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் கிரெஸ்கோகிராஃபி. உணர்ச்சி. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் பிளான்ட் பேசுறாங்க, நல்லா பேசினா பிளான்ட் நல்லா வளரும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை முதல்ல சொன்னது இவர் தான், போஸ் தான். அப்போ 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 நம்ம பேசினாலே அது சந்தோஷமாகுது அப்படின்னா அப்போ வெட்டுனா வலிக்கும்ல, வலிக்காதா? அப்ப அதுவும் நான்வெஜ்ல தானே வருது. என்னப்பா என்ன கரணதான் முழிக்கிறாரு? கடைசியா சொன்னது புரியலையா இல்ல இப்படின்னு கேக்குறீங்களா? எப்பா இப்போ ஆடு மாடு இல்ல வெட்ட கோழியில வெட்டினா அது வலிக்குது இல்ல, அது வலிச்சா துடிக்குது இல்ல, இதுக்கும் வலிக்கும் துடிக்கும்ன்றாரு. தாவரத்துக்கும் வலிக்கும், அது உணர்ச்சிகள் இருக்குன்றாரு யாரு? போஸ். அதுக்குதான் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. கரெக்டா? அப்ப அதுக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்குது இல்ல, அப்ப வலிக்கும் தானே, அப்ப அது நான்வெஜ் தானே அதுவும். அதான் சொல்ல வரேன். சரி, ஓகே. சோ இது வந்து ஸ்ட்ரைக், அதாவது என்னது, இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்காரு பாருங்க. ஒரு இன்ஜூர்டு காயப்பட்ட செடி வந்து கத்துதான், சரியா? இப்ப எப்படி ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா கத்தும் பாத்தீங்களா, அந்த மாதிரி குயிவரிங் பாங்க. குயிவரிங் அப்படின்னா அந்த நாய் அடிபட்ட எப்படி கல்லு தூக்கி போட்டோம்னா கத்தும் பாத்தீங்களா ஒரு மாதிரி, அந்த மாதிரி வந்து இன்ஜூர்ட் பிளான்ஸ் வந்து குயிவர் ஆகுது அப்படின்றாங்க, குயிவரிங். அப்ப அது வலிக்குது இல்ல, அதை ரெக்கார்ட் பண்றதுக்கான ஈவன் ஸ்லைட் மூமெண்ட்ஸ், சின்ன ஒரு இது கூட என்ன பண்ணுது, ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் தான் இது. நம்ம மொழியில நம்ம கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க, இந்தியர். அப்போ அனிமலும் பிளான்ட்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே திசுக்களால் ஆனதுதான், சரியா? இப்போ படரக்கூடிய கொடிகள்னா எப்படி, அது தொட்டு பார்த்து இந்த இடத்துல ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே ஏறுது. அப்ப டச் பண்ணுது இல்ல, டச் பண்ணது, ஃபீல் பண்ணுது. சூரியகாந்திகள் எந்த திசையை பார்த்து இருக்கும், சூரியன் நோக்கி தானே இருக்கு. அப்ப சூரியன் இருக்குன்னு ஃபேஸ் பண்ணுது, நீ எப்படி போய் சூரிய நமஸ்காரம் பண்றியோ அது மாதிரிதான் அதுவும் பண்ணுது, சரியா? என்ன நம்மளை விட கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுது, அவ்வளவுதான். அதனால அந்த ஸ்லோவா நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், அந்த ஸ்டிமுலையை ரோல் பண்றதுக்காக அவர் கண்டுபிடிச்ச டிவைஸ் தான் கிரெஸ்கோகிராஃப். சோ போஸ் இன்டர்பிரட்டட் as the power of feeling in plants. தாவரங்களுக்கும் மனசு உண்டு, அதுக்கும் வலிக்கும், அதுவும் ஒரு உயிர் தான், சரியா? அடிபட்டா வலிக்குதுன்ற, வலிக்கும், அதை ரெக்கார்ட் பண்ற மிஷின் வச்சிருக்க, சரியா? சரி, ஓகே. அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே என்ன? சரியா? பாலிமேத் என்ன? பாலிமேத் ஏதோ ஒரு மேத்ஸ் சாப்டர் இருக்கு இல்லையா? பல அழகா இல்ல சார், பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பாரு, தெரிஞ்சவருன்னு சொல்லலாம். பல்துறை வித்தகர், பல விஷயங்களை பண்ணிருப்பாங்க. வேர்ல்ட், அதாவது முதல் பெரிய டாவின்சி பார்த்துருக்கீங்க, டாவின்சி, லியோனார்டோ டாவின்சி.
அவர் படம் வரைவாரு, சயின்டிஸ்ட், எல்லா விஷயத்துலயுமே அவர் டானா இருப்பார். ஸோ இஸ் கால் ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் கேன் பி கால்ட் அஸ் பாலிமேத். சரியா? பல்துறை வித்தகர். ஸோ கலாம் வாஸ் 11th president of India from 2002 to 2007. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் எதாவது கண்டுபிடிச்சாருன்னா இவர் எதுவுமே கண்டுலாம் முடியல. சரியா? முதல்ல வந்து அவருடைய கரியர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிஆர்டிஓல ஸ்டார்ட் ஆகுது. வாட் இஸ் டிஆர்டிஓ? டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன். சரியா? எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில படிச்சு ஏரோநாட்டிக்கல் டிகிரி முடிச்சு டிஆர்டிஓல போய் சயின்டிஸ்டா சேர்றாரு. சரியா? சயின்டிஸ்டா செஞ்சதுக்கு அப்புறம் ராக்கெட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. சரியா? அவருடைய இனிஷியல் ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெவில், ப்ராஜெக்ட் வேலியன்ட், இதெல்லாம் அவருடைய ஆரம்ப கால ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட் டெவில் அண்ட் ப்ராஜெக்ட் வேலியன்ட். சரியா? இதெல்லாம் அவருடைய ப்ராஜெக்ட்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் இவர் எதுக்காக வந்து ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படுகிறார்னா, சரியா, ஏவுகணை மனிதன் அழைக்கப்படக்கூடியது காரணம் இதுதான். இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐஜிஎம்டிபி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஐஜிஎம்டிபி, ஒருங்கிணைந்த வழி செலுத்தும் ஏவுகணை வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த வழி செலுத்தும் ஏவுகணை வளர்ச்சி திட்டம். கைடட் மிசைல் என்ன? ஸ்ட்ரைக்கிங் தி டார்கெட் அது கைட் பண்ணி போகும். டார்கெட் ஸ்ட்ரைக் பண்ற வரைக்கும் உங்க கைடடா இருக்கும் அதோட. அதாவது இலக்க பிக்ஸ் பண்ணிட்டா போதும், அது வந்து என்ன பண்ணும், அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அதனால போக முடியும். சரியா? பிளஸ் சப்போஸ் நடுவில் அதோடைய பாதையை மாற்ற முடியும்னு நினைச்சா மாத்தலாம். மாற்ற முடியும்னு நினைச்சா மாற்ற முடியும். ஸ்டீர் பண்ணலாம். யூ கேன் ஸ்டீர் த மிசைல். ஓகேவா? 83ல ஆரம்பிக்கப்பட்டது. 1983ல ஐஜிஎம்டிபி. ஃபர்ஸ்ட் மூங்கில் குழாய் இருக்குல்ல, அதுல ஹைதர் அலி வெடிமருந்தை போட்டு ராக்கெட்டை விட்டார். அப்புறம் மூங்கில் குழாய் செட் ஆகல, அதனால இரும்பு குழாயில போட்டு அதோட முனையில நீண்ட ஒரு கத்தி வச்சு பத்த வச்சுட்டதுனால அது இப்படி இப்படி சுத்திக்கிட்டே போய் மிகப்பெரிய பாதிப்பை வந்து அது வர வச்சது. அதனால ஏவுகணையா மாறிச்சு, திப்பி சுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே டெவலப் பண்ணி காங்கிரிவன் ராக்கெட்னு சொல்லி வெள்ளக்காரன் வந்து எங்க பயன்படுத்துறான்னு சொன்னேன், பர்மா பொருள், பர்மா இரண்டாம் பர்மீஸ் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னேன். சரியா? கான்கிரீவ் ராக்கெட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மிக நீண்ட இடத்துக்கு வந்து போகக்கூடிய மல்டி ஸ்டேஜ் இருக்கக்கூடிய மிசைல்ஸை கண்டுபிடிச்சாரு. சரியா? இப்ப விஷயம், ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டா அது ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த இடத்துல தான் விடும். நடுவில் மாத்த முடியுமா? அதோடைய பாதைய மாத்த முடியாது. அதை மாத்த முடிஞ்சதுன்னா அது கைடட். அதை கைட் பண்றாங்க. தம்பி லெப்டுக்கா திரும்பு, வண்டியை ரைட்டுக்கா விடுன்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் வெயிட் பண்றது. புரியுதா? விட்டதுக்கு வெயிட் பண்ண முடியுமா? அதுதான் கைடட் மிசைல். புரியுதா? அதுதான் கைடட் மிசைல். சோ அந்த கைடட் மிசைல்ஸ்ல வரக்கூடியதுதான் இப்ப நம்ம படிக்கக்கூடிய அக்னி, பிருத்திவி, பிரம்மோஸ்லாம் வராது. சரியா? திரிசூல், நாக், இதெல்லாம் வரும். மொத்தம் 5 ஏவுகணைகள் வரும். அது உங்களுக்கு பின்னாடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். சரியா? சோ மொத்தம் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 1983ல. அத இவருடைய பார்வையில தான் அந்த திட்டம் வந்து செயல்படுது. அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனாலதான் இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஏவுகணைகள் தொடங்கப்பட்டது. சரியா? பிரம்மோஸ் அப்படின்றது வந்து ஒரு க்ரூஸ் ஏவுகணை. க்ரூஸ் மிசைல். சரியா? மிசைல நிறைய வகை இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு அதெல்லாம் சிலபஸ்ல இல்ல. ஓகேவா? பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, க்ரூஸ் மிசைல் ஒண்ணு இருக்கு. பாலிஸ்டிக் மிசைல்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் a projectile. அதாவது விட்டுட்டாங்கன்னா ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டா அப்படியே போய் இப்படி விடும், அவ்வளவுதான். ஓகேவா? அண்ட் இதை வந்து இன்டர் கான்டினென்டலாவும் பயன்படுத்துவாங்க. கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு ஈரான் லான்ச் பண்ணுச்சுல, இன்னைக்கு ஈரான் வந்து ஒரு 150 ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல போட்டுச்சுன்னு சொன்னேன்.
சரியா? இந்த 150 ஏவுகணைகளும் பேலஸ்டிக் ஏவுகணைகள், நீண்ட தூரத்துக்கு பயணிக்கும். ஒரு 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர், ஏன் 20,000 கிலோமீட்டர் கூட பயணிக்கக்கூடியது. அது வந்து ஒரு ப்ரொஜெக்டிலாக செயல்படுத்தும். சரியா? ப்ரொஜெக்டிலாக. க்ரூஸ் மிசைல்ங்கிறது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. பிலோ 1000 தான். பிலோ 1000, ஒரு 100, 200, 300, 400, 500, 900, 1000 அப்படின்ற இடத்துல பயன்படுத்தக்கூடியது. அதுவும் இல்லாம இது ப்ரொஜெக்டில் கிடையாது. இது வந்து ஒரு ஏரோப்ளேன் எப்படி போகுமோ அதே மாதிரி பயன்படுத்தக்கூடியது க்ரூஸ். சொல்ல விளங்குதா? அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், திரிசூல், மொத்தம் 5 சொன்னேன்ல ICMDP-ல வருது. ஓகே, இந்த க்ரூஸ் பிரம்மோஸ்லாம் க்ரூஸ் ஏவுகணை. சரியா? அக்னி இதெல்லாம் பேலஸ்டிக் ஏவுகணைகள். அது எப்படி பயணிக்குதுங்கிறத பொறுத்து. ரெண்டுமே கைடட் தான். ரெண்டுமே என்னதான், அதோட வழியை நிர்ணயிக்கலாம், வழியை மாத்தலாம், என்னென்ன பண்ணலாம். அக்னி 6 இருக்கா? ஆமாப்பா, அக்னி 1, அக்னி 2, அக்னி 3 இருக்கு. எல்லாமே பேலஸ்டிக் தான். சரியா? எல்லாமே பேலஸ்டிக் ஏவுகணைகள் தான். அது ICMDP-ங்கிறது முதல்ல இந்தியாவுக்கு ஒரு ஏவுகணை உருவாக்குறதுக்காக போட்ட திட்டம்பா. அதுல மொத்தம் 5 ஏவுகணை தான் உருவாக்குனாங்க. அது பிரம்மோஸ் தான் இப்ப வந்தது. அதை எதுக்கு அதுல சேர்க்கறீங்க? 1953 எது பிரம்மோஸ்? சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? பிரம்மோஸ்ங்கிறதுலாம் க்ரூஸ் ஏவுகணைகள் இப்ப நவீனமயமாக்கப்பட்டதுல அப்புறம் வந்தது. அதுவும் அது இந்தியா டெவலப் பண்ணுச்சு. அது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து டெவலப் பண்ணது. பிரம்மோஸ்ங்கிறது என்ன? பிரம்மபுத்திரா, மாஸ்கோவா 2 நதி இருக்கிறனாலதான் அது பிரம்மோஸ். அது நம்ம இந்தியா மட்டும் தனியா தயாரிக்கல. அப்புறம் எப்படி அதுல எப்படி அப்துல் கலாம் வந்தாரு? புரியுதா? சரி, அடுத்தது என்ன பண்றாரு? அடுத்து வந்து போக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்டுக்கு இவர் தான் காரணம். 2வது போக்ரான். மொத்தம் 2 முறை நம்ம அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கோம். சரியா? 2 முறை அணு ஆயுதத்தை சோதிச்சிருக்கோம். அதுல 2வது முறை சோதனை செய்ததுக்கு இவர் தான் சீஃப் சயின்டிபிக் அட்வைசர். அதாவது இவர் தான் அதை டெஸ்ட் பண்ணதே, எல்லா திட்டங்களும் போட்டு பண்ணதே இவர் தான். அப்ப இவரு வாஜ்பாய், நம்ம கலாம், அப்புறம் இந்தியன் பிரசிடென்ட், இந்த ஒரு 4-5 பேருக்கு தான் அதை செய்ய போறோங்கிறதே தெரியும். சொல்ற விளங்குதா? ரகசியமா செஞ்சு முடிச்சாங்க 2ஆம் போக்குறாங்க. சரியா? அதனாலதான் நான் என்ன சொன்னேன், இந்தியா கிட்ட ரோக் நேஷன் சொன்னா, ரவுடித்தனமா தான் நம்ம வச்சிருக்கோம்னு சொன்னோம்ல. ஆமாப்பா, சோதிச்சு போய் தெரிஞ்சு போச்சு. சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க 1999. அதே மீறி நம்ம அப்படி நைஸா பேசிதான் அதுக்கு வச்சிருக்கோம். நம்ம இப்பயுமே யாரும் எந்த நாடு அங்கீகாரம்லாம் கொடுக்கல. சரியா? அதை பேசி வந்து, சார் இல்ல சார், பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு சார், இங்கிட்டு சைனா இருக்கு சார், நாங்க எங்க கிட்ட மட்டும் இல்லைன்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சிட்டு இருக்கோம். சரியா? அவங்க சொல்றேன், அந்த டாபிக் வரும்போது சொல்றேன், இப்ப வேண்டாம். நம்ம அப்துல் கலாம் பத்தி படிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரோல என்ன பண்ணாரு? இஸ்ரோல வந்து பாத்தீங்கன்னா இன்போஸ்பார்ல இவர் வந்து விக்ரம் சாராபாய்க்கு ஜூனியரா இருந்தார். விக்ரம் சாராபாய் இருந்தபோது நம்மால் வந்து ஜூனியர். யாருக்கு? விக்ரம் சாராபாய்க்கு இவர் ஜூனியரா இருக்கிறாரு. சரியா? சோ அப்ப DRDOலயும் இருக்கிறாரு, அணுகுண்டையும் சோதிச்சிருக்காரு, ஏவுகணையில இருக்காரு, விண்வெளி ஆராய்ச்சியில இருக்கிறாரு. சரியா? அடுத்து வந்து ரோஹிணி அப்படின்ற சேட்டலைட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா டிப்ளாய் பண்ணது இவர் தான். ரோஹிணி சேட்டலைட். ரோஹிணி. ஓகே. சோ இவர் வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா எல்லாம் வாங்கியிருக்காரு. சோ இவ்வளவுதான் முக்கியமான நபர்கள். இவ்வளவு பேர் தெரிஞ்சா போதும், இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா தேவைப்படாது. சரிங்களா? அடுத்து நோபல் பரிசு அப்படின்றது பாருங்க. நோபல் பரிசு முதல்ல வந்தது எப்போ? 1901 கொண்டாடப்பட்டது. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 12 இந்தியர்கள் வாங்கியிருக்கிறாங்க. 12 இந்தியர்கள் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அதுல 5 பேர் இந்திய குடிமகன்கள், 7 பேர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள். புரியுதா? இந்திய குடிமகன்களாக இருந்து வாங்கினவங்க 5 பேரு, இந்திய வம்சாவளியை சார்ந்து வாங்கினவங்க 7 பேரு.
முதலாக இந்திய குடிமகனா இருந்து வாங்கினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர்தான் முதல் ஆசிரியரும் கூட. இதெல்லாம் ஃபேக்டுப்பா. இதெல்லாம் வந்து பெருசா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, சரியா? ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு ஃபேக்ட் யூஸ் ஆகாது, பாயிண்ட் தான் யூஸ் ஆகும். ஃபேக்ட் நீங்க அங்கங்க அப்படி இன்செர்ட் பண்ணிக்கலாம். சரி, இதை வந்து 2 பாயிண்ட் வச்சுக்க அப்படின்னு ஒரு அந்த கேக் மேல அப்படி தூர மாதிரி, புரியுதா? ரைட். ஸோ யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதை போய் பொறுமையாக பார்த்துருக்கேன். ருதியார்ட் கிப்ளிங், ரொனால்ட் ராஸ், ரவீந்திரநாத் தாகூர், சந்திரசேகர வெங்கடராமன், சரியா? ஹர்கோவிந்த் குரானா, சரியா? தெரேசா, சுப்பிரமணியன் சந்திரசேகர், ஓகேவா? அடுத்தது அமர்த்தியா குமார் சென், அமர்த்தியா சென், வி ராமகிருஷ்ணன், கைலாஷ் சத்யார்த்தி, அபிஜித் பானர்ஜி, சரியா? என்ன துறையில் யார் வாங்கியிருக்காங்க? எக்கனாமிக்ஸ்ல 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஆமா, ஓகேவா? இது சுப்பிரமணியன் சந்திரசேகர், இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட், பிசிசிஸ்ட், சரியா? பிசிசிஸ்ட் அப்படின்னா பிசிக்ஸ் சயின்டிஸ்ட்னு அர்த்தம். பிசிசிஸ்ட். பிசிஷியன்னா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பிசிசிஸ்ட்னா சயின்டிஸ்ட், பிசிஷியன்னா டாக்டர். டாக்டருங்கிறது தப்பா கொலோக்கியல் வார்த்தை. பிசிஷியன் தான் கரெக்டான வார்த்தை. கிளினிக்கல் பிசிஷியன் அப்படின்னா டாக்டர்னு அர்த்தம். இனிமேல் நீங்க டாக்டர்னு சொல்லாதீங்க, என்ன சொல்லுங்க? கிளினிக்கல் பிசிஷியன். பிசிசிஸ்ட்னா சயின்டிஸ்ட், ஓகேவா? சரி, அடுத்தது. சரி, இவ்வளவு பேர் பார்த்தோமே கைக்குள்ள, இதுல எங்கப்பா பெண்களு? அப்ப அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல பெண்களின் பங்கே இல்லையா? நம்ம எல்லாத்துலயும் பெண்கள் பெண்கள் பார்க்கணும்ல. அப்ப அறிவியல் தொழில்நுட்பத்துல பெண்களின் பங்கு என்ன? மேரி கியூரி, நம்ம இந்தியாவில பேசிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் மேரி கியூரி சொல்லலாம். அவங்கதான் முதலா 2 1 இல்ல 2 நோபல் பரிசு வாங்கினாங்க. மேரி கியூரி அவங்க எதுல வாங்கினாங்க? ரேடியோ ஆக்டிவிட்டி, ரேடியேஷன், சரியா? கதிர் இயக்கம், ரேடியேஷனா கதிர் வீச்சு, கதிர் வீச்சு வேற, கதிர் இயக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுல வந்து வாங்கினாங்க. இந்தியால என்ன? அப்போ இதுல என்ன தெரியுது? வாட் இஸ் த மெயின் பாயிண்ட்? வடிவில் வந்து ஜோப் எடுத்து காமிப்பான்ல, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. பெண்களுடைய பங்கே இல்லை. அப்ப கேள்வி என்ன வரும்? ஏன் இல்லை? ஏன் இல்லை? அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன நீ செய்யல தான் கேள்வி. கரெக்டா? சரி, முதல்ல ஏன் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் அறிவியல் தொழில்நுட்பத்துல பெண்கள் வந்து நிறைய சயின்டிஸ்ட், லேடி சயின்டிஸ்ட் இல்ல? என்னப்பா என்ன சொன்னீங்க? தெரியலையா? இல்ல படிக்க மாட்டேன்றாங்க சார் அப்படின்றீங்களா? என்னது? அந்த காலத்துல அப்படிதான் ஆரம்பிப்பீங்க, எழுதுவீங்க இல்லையா? அந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், அப்படிதான் எழுதுவீங்களா? அந்த காலத்தில் எப்படிப்பா எழுதுவீங்க? பாயிண்ட் வேணாமா? ஒரு மெயின் ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் நீங்க பேசணும். 70 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு கல்வி இல்லை. சரி, அக்கார்டிங் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சரியா? இந்தியாவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கே முதல்ல டிபார்ட்மெண்ட் இருக்கு, புரியுதா? இந்தியாவில் எந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நடந்தாலும், இப்ப அக்ரிகல்ச்சருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது, மெடிசினுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது, அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும்ல. அதான் எழுதிங்க, டிஎஸ்டி. டிஆர்டிஓ ஆயுதம் ரிலேட்டடான சோதனைகளை செய்யறது, ஆயுத சோதனைகளை செய்யக்கூடியதுதான் டிஆர்டிஓ. இஸ்ரோ வந்து விண்வெளி ஆராய்ச்சி செய்யறது இஸ்ரோ, சரியா? அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு வந்தா அது எதுல வரும்? டிஎஸ்டி. அது என்ன சொல்றாங்க, சரிங்களா? பொதுவாகவே ஆர்என்டி, அதாவது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, ஆர்என்டி ப்ராஜெக்ட்ஸ்ல வெறும் 28% பெண்கள் தான் உள்ளார்கள். எப்போ? 2018-19 வரை. ஆனா 2001ல 13% இருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கு? ஒரு 18 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு, அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ 3 to 4 மடங்கு அதிகமாயிருக்கு. இப்ப பெண்கள் இந்திய அறிவியலில் அவர்களுடைய பங்கு கொள்ளாமைக்கு என்ன காரணம், என்ன வாட் இஸ் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, சரிங்களா? பாலின வேறுபாடு. பாலின வேறுபாடு எங்க எங்க அதுக்கு முன்னாடி குளோபல் ஆவரேஜ் என்ன, உலக அளவுல 30% பேர் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் எவ்வளவுதான் இருக்காங்க? 18% தான் இந்தியாவில் இருக்காங்க. அப்போ வேர்ல்டு ஆவரேஜோட நம்ம கம்மியா இருக்கோம். பெண்கள் அறிவியல்ல இருக்கக்கூடியது உலக அளவுல எத்தனை பேரு? 30%. இந்தியாவில் ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித்துறை. முக்கிய காரணம் ஜெண்டர் மைண்ட் செட். சரியா? குழந்தையிலே இருக்கும்போது பொம்பளை பிள்ளை தானே, சரியா? அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அகாடமிக்ஸ்ல அவங்களுக்கு கம்மி இது கொடுக்குறாங்க. ஜெண்டர் பயாஸ், பாலின வேறுபாடுன்னு சொன்னேன்ல. ஆமா, பிறப்பிலிருந்தே குழந்தையிலிருந்தே படிப்பில் கவனம் செலுத்தாமல் அவங்கள சமுதாய பிரஷர்ல மாற்றுறது. சமுதாய அடிப்படையில கல்வியிலிருந்து அவர்களுடைய கவனத்தை மாற்றுவது. அவர்களுடைய படிப்பு சார்ந்த துறை. எத்தனை பேர் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க? இல்ல ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுக்கிறாங்க. கரெக்டா? அப்ப இன்ஜினியரிங் ஸ்டெம் ஃபீல்ட்ல போனோம் இல்லையா? வாட் இஸ் கால்ட் ஸ்டெம் ஃபீல்டு? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், அதுதான் ஸ்டெம் ஃபீல்ட். சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஸ்டெம் ஃபீல்டு எடுக்கணும். சரியா? ஸ்டெம் எழுதுல தானே? ஸ்டெம் ஃபீல்டு எழுதுனீங்களா? அப்ப எப்ப எழுதுறது? ஸ்டெம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், அதான் ஸ்டெம். ஸ்டெம் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் துறைனா ஆராய்ச்சி செய்யறதுக்கான துறை. அறிவியல் துறைனா ஸ்டெம் துறை தான். இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், சரியா? அப்ப இதுவே அவர்கள் அறிவியல் துறைய தேர்ந்தெடுக்க விடாம அவருடைய பெற்றோர்கள், டீச்சர்ஸ், ஏன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸே என்ன பண்ணுது, அவங்கள அந்த துறையை நோக்கி செல்ல வருது, டிஸ்கரேஜ் பண்றாங்க. டிஸ்கரேஜ். சரி, வேற என்ன? fewer institution in India offer science programs. இந்தியாவில் முதல்ல என்னப்பா? முதல் ஜெண்டர் மைண்ட் செட். கரெக்டா? ரெண்டாவது என்னன்னா இன்ஸ்டிடியூஷனல் பேரியர். அதாவது துறைகளே, கல்வித்துறைகளே பாத்தீங்கன்னா தடையா இருக்கு. ஏன் கேட்டா, இப்ப 100 காலேஜ் இருக்குன்னா 100 காலேஜ்ல எத்தனை சயின்ஸ் காலேஜ் இருக்கு அப்படி கேட்டா கம்மி தான். ஆர்ட்ஸ் காலேஜ் தான் நிறைய இருக்கு. பிஏ இங்கிலீஷ் எடுக்கிறானே, பிஏ தமிழ் எடுக்கிறானே தவிர்த்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அந்த மாதிரி எடுக்கிறானா? எடுக்க மாட்டேங்கிறான். அக்ரிகல்ச்சர் எடுக்கிறானா? எடுக்கிறது இல்லை. அப்ப நியூமரஸ் ஆர்டர்ஸ், எக்கச்சக்க தடைகளும் பாரபட்சமும் பார்க்கப்படுகிறது. சரியா? அதுக்கப்புறம் பியர் ரெக்கக்னேஷன். அப்படியே மீறி அந்த பொண்ணு எதையாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்தாலுமே அதுக்கு சுத்தி இருக்கிறவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறானா அப்படின்னு கேட்டா கொடுக்கறது இல்லை. பியர் ரெக்கக்னேஷன், பியர் அப்படின்னா சுத்தி இருக்கிறவன் அர்த்தம். சரியா? பியர் ரெக்கக்னேஷன் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. எழுதிட்டீங்களா? தமிழ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிறுவன தடைகள், பிற சவால்கள்ல சகாக்களின் அங்கீகாரம். சகாக்களின் அங்கீகாரம் பெரும்பாலும் குறைவாகவே காணப்படுகிறது. இதுதான் முக்கியமான ரூல். ஈவன் ஏதாவது அறிவியல் மாநாடு வச்சாலுமே அந்த மாநாடுகள்ல பெண்கள் பங்கு கொள்வதும் கம்மியா இருக்கு. அறிவியல் மாநாட்டுல கம்மி, சுத்தி இருக்கக்கூடிய சகாக்களினுடைய அங்கீகாரம் அப்படின்றதும் கிடைக்கிறது இல்லை. கல்வி நிறுவனங்களும் தடைகளாக உள்ளது, பெற்றோர்களும் தடைகளாக இருக்கிறார்கள். சரிங்களா? கல்வி அறிவியல் சார்ந்த அவர்களுடைய படிப்பை பாத்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் என்னது முக்கியமான ஒரு அறிவியல்ல பெண்களுடைய பங்கு குறைவாக இருக்கிறதுக்கான ரீசன். சரி, இதெல்லாம் மாத்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு? குளோபல் ஆவரேஜ் எவ்வளோ? குளோபல் ஆவரேஜ் இவ்வளவு, அவ்வளவு. ஏதோ ஒரு டேட்டா சொல்றீங்கன்னா டேட்டா சொன்னா மட்டும் பத்தாது. டேட்டாவை யார் சொல்றான்னு சொல்லணும். சொல்லுங்க. இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தானே இந்தியாவுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான டிபார்ட்மெண்ட்.
அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் அறிக்கையின்படி, சரியா, உலக ஆவரேஜ், குளோபல் ஆவரேஜை விட சதவிகிதத்தை 30% விட இந்தியாவில் 2018-19 படி 15-18% பெண்கள் தான் அறிவியல் துறையில் பங்கு கொள்கிறார்கள். The participation was limited to 15 to 18%, which was fourfold increased. 2001 ஒப்பிடும் பொழுது 4 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. அது உண்மைதான். பின்ன என்ன காரணம் புரியுதா? இல்ல பாயிண்ட் எழுதுங்கப்பா, ஃபேக்ட் எழுதாதீங்க, நல்லா முக்கியம். ஏன்னா ஃபேக்ட் வந்துடும், அந்த வேர்டு வரும், அந்த வேர்டுக்கு எப்படி நீ லைன் எழுதுறதுன்னு வராது, புரியுதா? பாயிண்ட் வேணும். இங்க பண்ணும்போது டிஸ்கரேஜிங், அந்த பாயிண்ட் வேணுமா? வந்துச்சா முன்னாடி? நான் சொல்றது புரியுதா? நீங்க சொல்றதுக்கு ஒண்ணு யோசிச்சீங்க இல்லையா? ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, பாலின பாரபட்சம் வார்த்தை வந்துச்சா? வரல. இப்ப நான் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் சார், உங்களை பிள்ளைங்கள படிக்க விட மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி இப்படி எழுத முடியாதுல்ல சார். அந்த காலத்துல அப்படி எழுத முடியாது. நமக்கு எழுதுறதுக்கு என்ன வேணும்? பாயிண்ட். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை எழுதுங்கப்பா, பாயிண்ட் எழுதுங்க. ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, ஜெண்டர் பயஸ், இன்ஸ்டிடியூஷனல் பேரியர், இந்த வார்த்தை நிறுவன தடைகள், சரியா? சமுதாயத்துடைய, இங்க பாருங்க, பாலின மனநிலை, சரியா? சமுதாயத்தின் மனநிலை, அந்த வார்த்தை இங்க வார்த்தை வேணும், புரியுதா? உலக சதவிகிதம், டிஎஸ்டி, ஆர்என்டி, சரியா? தடைகள், எக்கச்சக்க தடைகளும் பாரபட்சமும். ஸ்டெம் ஃபீல்டு, ஸ்டெம் துறை, இந்த வார்த்தைகள்லாம் எழுதாம நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எழுதுறதும் நீங்க பேசுறதும் ஒரு டீ கடையில உட்காந்துட்டு பேப்பர் படிச்சு 4 பேர் பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கும். டீ கடையில உட்காந்து பேசுறவனும் நீ பேசுறதும் விஷயம் ஒண்ணுதான், புரியுதா? நீ மெயின்ஸ் எழுதுற மாதிரிலாம் நீ பேசணும். முதல்ல உனக்கு பாயிண்ட்ல வேணும், அந்த பாயிண்ட் தான் நீ எழுதணும், புரியுதா? விஷயம் உனக்கு தெரியும், பாயிண்ட் வேணும், ஃபேக்ட் வேணும். பாயிண்ட் தேடி தேடி எழுதுங்க. கண்ணு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எப்படின்னு டிஎன்பிசி படிக்கும் போது ஃபேக்ட் இன்னுமே உட்காந்து ஃபேக்ட் தான் எழுதிட்டு இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா கை ஃபேக்ட் தான் வருது, பாயிண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க. கண்ணு பார்த்தோன்னே பாயிண்ட்னா அது பாரு 23, 18% எல்லாம் கேட்க மாட்டான். அது 17ன்னு சொன்னா கூட எவ்வளவு தெரியும், எழுதுறவனுக்கு படிக்கிறவனுக்கு அது 18 17 தெரியாது. பாயிண்ட் தான் முக்கியம், ஃபேக்ட் அப்புறமா எழுதுங்க, புரியுதா? ஃபேக்ட் அப்புறம் பாயிண்ட். நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப மாத்தினாதான், இல்லைன்னா லேட் ஆகும், போக 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 இன்னும் லேட் ஆகும். நல்லா கவனிச்சுங்க, அவ்வளவுதான். சரி, அப்புறம் என்ன? கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், அரசாங்கத்துல என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸ்டெம் துறையில். அப்ப இது அப்படியே ஆப்போசிட் இல்ல, அதாவது அதோடைய நெகட்டிவ் சொல்லுங்க. அது நெகட்டிவ்னா அதுக்கான பாசிட்டிவ் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்? ஸ்டெம் துறை சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், கூடவே ஸ்டெம்முக்கு இன்னொரு எம் போட்டா மெடிசன் வருது. மெடிசன். இந்த 5 துறைகள்ல என்ன பண்றாங்க? அதிகமான பெண்களை. ஆமா, இண்டோ யுஎஸ் ஃபெல்லோஷிப்ல வந்து விமன் சயின்டிஸ்டையும் கொலாபரேட்டிவ், அதாவது வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பெண்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட்டு முயற்சியாக ஆராய்ச்சி செய்யறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க, சரியா? வைஸ் கிரண் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க பாருங்க. வைஸ் கிரண், விமன் இன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிரண் அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. யாரு? டிஎஸ்டி. யார் டிஎஸ்டி? டெவலப்மெண்டா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சரி. அப்புறம் யாரு? விக்யான் ஜோதி. ஜோதினா பெண்ணு, பாத்துக்கங்க. விக்யான் ஜோதி 9ஆம் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா படிச்சாங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல வந்து கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க ஃபியூச்சரை ஃபர்தரா படிக்க வைக்கிறதுக்கான திட்டம் தான் விக்யான் ஜோதி. விக்யானா விஞ்ஞானம், ஜோதினா பெண்ணு, விஞ்ஞான பெண் அப்படின்ற மாதிரி வச்சுக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கீங்க, விஞ்ஞான பெண். அடுத்து பாத்தீங்கன்னா கடி, ஜெண்டர் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன். கட்டி, ஜெண்டர் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன், சரியா? மாற்றம், பாலின முன்னேற்றத்துக்கான மாற்றம் செய்யக்கூடிய நிறுவனங்கள்.
பாலின முன்னேற்றங்களுக்கான மாற்றம் செய்யும் நிறுவனங்கள். சரியா? அதுக்கப்புறம் பெண் பெண் ஆராய்ச்சியாளருக்கான தேசிய விருது. ஒரு விருதெல்லாம் கொடுத்தா தானே பெண்கள் முன்ன வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஆகணும்ல. ஒரு இப்ப பாரு பெண்கள் எக்ஸாம்பிள் சொன்னா மறுபடியும் நம்ம கல்பனா சாவ்லாவே சொல்லுவோம். ஒரு பொண்ணு தான் இருக்கு. இங்க ரெண்டாவது ஒரு பேர் சொல்லுடா அப்படின்னா வராது. இருக்கா? இங்க ரெண்டாவது ஒரு பேர் சொல்லுங்க. விமன் சயின்டிஸ்ட். சார் வளர்மதி. இப்ப என்ன பண்றீங்கன்னா போய் ஒரு 4 பேர் 5 பேர் எழுதிட்டு வரீங்க. இது அசைன்மெண்ட். சரியா? ஒவ்வொரு துறைக்கும் ஒண்ணு. மருத்துவத்துல இதுல விண்வெளி ஆராய்ச்சியில, கணிதத்துல சகுந்தலா தேவி ஹியூமன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா? மனித கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க பேரு. சரியா? அப்புறம் ஹீரோயின் பேர்னா 10 15 20 பேர் சொல்லுவான். அப்ப இதுக்கு வேணும்ல ஒரு 4 பேர். சரியா? அப்ப என்ன பண்ணுங்க, 5 பேர் ஒவ்வொரு துறையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு ஆளை, ஒரு விமனை வந்து என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போமா அசைன்மெண்ட். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. ஸோ முக்கியமா நீங்க ஸ்டெம் பேக்ரவுண்ட், நீங்க இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெம் துறையில நிறைய பெண்களை பணியமர்த்தணும். விக்யான் ஜோதி நல்ல திட்டம். ஸ்கூல்லயே என்ன பண்றாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது. சரியா? அப்புறம் பெண் ஆராய்ச்சியாளர்களுக்கு விருது கொடுக்கறது. சரியா? அமெரிக்கா கூட நம்ம என்ன பண்றோம், ஃபெலோஷிப், கூட்டு முயற்சி நம்ம செய்யறது. இது எல்லாமே இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. சரியா? கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்திருக்கு. இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மாத்தலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எஸ்என்டி இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடைய அடிப்படைகள் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க. அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அந்த சப்ஜெக்ட்குள்ள போறதுக்கு முன்னாடியே இப்ப நம்ம ஒரு கம்ப்ளீட்டா எல்லாம் பார்த்தாச்சு. இந்தியாவுடைய பங்கு என்ன, உலகத்துல ஏன்ஷியன்ட் இந்தியாவில என்ன சயின்ஸ், இந்த மாதிரிலாம் சயின்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நவீன இந்தியா, மாடர்ன் இந்தியால முக்கியமான சயின்டிஸ்ட், நோபல் பரிசு வாங்கினவங்க, நோபல் ரெசிபியன்ஸ். புரியுதா? அதுக்கப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அது நீங்க எழுதிட்டு வரணும். சரியா? ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது நான் நடத்திட்டேன், அவ்வளவுதான். நீங்க எழுதிட்டு முடிஞ்சு வச்சு அதை நடத்த ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஆராய்ச்சி பண்றா, எங்க இருக்கு, அது அவ்வளவுதான். இதுதான் வேணும். இருக்கு குறைஞ்சது எவ்வளவு வேணும்னு, மினிமம் 10. மினிமம் 10. அதுல நான் 2 3 நானே சொல்லிட்டேன். சரியா? ஆமா. அதே குறிப்பா தமிழ்நாடு பத்தி இருந்துச்சு, தமிழ்நாட்டுல எல்லாமே படிக்கணும். இந்தியாவுக்கு ஒரு 10 15 படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், விமன் கான்ட்ரிபியூஷன், விமன் இன் எஸ்என்டி, அதுக்கான கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். என்னப்பா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் சயின்டிஸ்ட், மாடர்ன் இந்தியன் சயின்டிஸ்ட்ல ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி படிக்கும்போது அது சார்ந்த சயின்ஸையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சயின்ஸ் ஆஃப் லைட், சயின்ஸ் ஆஃப் லைட்டு, சயின்ஸ் ஆஃப் சவுண்டு. அப்புறம் என்ன பார்த்தோம், சயின்ஸ் ஆஃப் மேட்டர், மேட்டர் எப்படி இருக்கு, சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம், எழுதுனீங்களா? என்ன பார்த்தோம், சயின்ஸ் ஆஃப் லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸ், ராக்கெட் ஏவுதளங்கள். ஓகேவா? லான்ச்சிங் ஸ்டேஷன் பத்தி பார்த்தோம். அப்புறம் மிசைல்ஸ் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ். ஐஜிஎம்டிபி எப்ப வருஷம், 1983. இன்கோஸ்பார் உருவான ஆண்டு 1962. சரிங்களா? இஸ்ரோ மாறின ஆண்டு இப்போ டக்குன்னு வருதா? இப்போ நீங்க படிச்சு இப்ப பண்ணது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். சரியா? இது இப்படி பண்ணக்கூடாது. மறுபடியும் நீங்க ப்ரிலிம்ஸ்ல தான் இருக்கீங்க. நான் கேட்டேன். சரி, இப்போ இப்போ ஹோம்ஒர்க் கொடுப்பேன். சரியா? என்ன ஹோம்ஒர்க்கு? இப்ப பண்றதுதான் மெயின்ஸ் ஹோம்ஒர்க், இதுதான் மெயின்ஸ் விஷயம். சரியா? ப்ரிலிம்ஸ் தான் மாற மாட்டேங்குது. டக்குன்னு சொல்றீங்கல்ல, அது வேண்டான்ற, அது வரும், வந்துடும், தப்பு இல்லை. விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி லைன் வருது, சென்டென்ஸ் வருதுன்னா இப்பதான் பார்க்க போறீங்க. சரியா? லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப், லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்
contributions of Indians in the field of science and technology. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் முக்கிய பங்கு வகித்த இந்தியர்கள் சிலரை பட்டியலிடு. பட்டியலிடு. கேள்வி 1. சரியா? 12 மார்க் கொஸ்டின், சாரி 15 மார்க் கொஸ்டின், 2.5 pages. சரியா? 2.5 pages. 6 mark. Write about Raman scattering. ராமன் சிதறலை பற்றி எழுது. ராமன் சிதறலை பற்றி எழுது. எழுதிடலாமா? படம் போடுவீங்களா, படம் போட மாட்டீங்களா? போட்டுருவீங்க. சரி, பார்க்கறேன். ஓகே. போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் என்றால் என்ன? வாட் இஸ் 6 மார்க். போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் என்றால் என்ன? தமிழ் அறிதான். போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் பற்றி எழுது என்றால் என்ன? Write about IGMDP. IGMDP பற்றி சிறு குறிப்பு வரைக. IGMDP பற்றி சிறு குறிப்பு வரைக. Write about IGMDP. 12 மார்க் கொஸ்டின். அடுத்தது 3 6 மார்க், ஒரு 15 மார்க், ஒரு 12 மார்க் தரேன். சரியா? தமிழ்ல India societal norms are the major hurdles for the Indian woman from participating in the field of science. Analyze. அறிவியல் துறையில் பெண்கள் பங்கு கொள்ளாமல் தடுப்பதற்கான முக்கிய காரணம், பெண்கள் பங்கு கொள்ளாமல் தடுப்பதற்கான முக்கிய தடைக்கல்லாக திகழ்வது
இந்திய சமுதாய கோட்பாடுகளே ஆராய்க. இது அப்பாஸ்ட்ரோபிக்ல வரும். இது எல்லாமே என்ன பண்ணும்? அப்பாஸ்ட்ரோபிக்ல போட்டுருக்கோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க ஆராயிடும். பார்ப்போம். நான் எப்படி எழுதணும்னு சொல்ல போறது இல்லை. நீங்க முதல்ல ஒரு வாட்டி எழுதிட்டு வாங்க. அதுல என்ன மிஸ்டேக்னு பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்க வந்து குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அப்பதான் நான் இங்க பார்க்க முடியும். சொல்ல புரியுதா? நீங்க எழுதி நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே வச்சுக்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் புரியுதா? ஒரு 12 மார்க் கொஸ்டின். இதுதான் உங்களுக்கு டிஃபிகல்ட் கொஸ்டின். 12 மார்க் क्वेश्चन எத்தனை பேजेसங்க சார் இருக்கணும்? 12 மார்க் கொஸ்டின் 1.5 பக்கம். ஓகே. சரியா? 6 மார்க் கொஸ்டின் அரை பக்கம். அரை 1.5 2.5. India's societal norms are the major hurdles for Indian women from participating in the field of science. அறிவியல் துறையில் பெண்கள் பங்கு கொள்ளாமல் தடுப்பதற்கான முக்கிய தடைக்கல்லாக திகழ்வது இந்திய சமுதாய கோட்பாடுகளை ஆராய்க. சரி, அப்பனா அந்த சொன்ன வாக்கியத்தை தான் நீங்க எழுதணும். அதை பத்தி தான் யோசிக்கணும். புரியுதா? இங்க நம்ம சொன்ன பாயிண்டோ இதெல்லாம் போய் எழுதிட்டு இருக்க கூடாது. நீங்க எழுதுவீங்க, அதுதான் முன்னாடி சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ போய் அங்க எழுதுறது இல்லை. நாங்க என்ன கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் கேட்டிருக்கேன். அங்க எழுத வேண்டியது என்ன கேட்டிருக்காங்க? முக்கிய தடையாக சமுதாய கோட்பாடுகள் தான் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்பா சொல்லி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீ பேசு. வேற எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. நீயா நாளை கூப்பிட்டு இதை பேசு, இதை பத்தி பேசுனா ஆஹா ஆகும், எதை பத்தி பேச, அதுக்கு விஷயம் இன்னைக்கு இல்லை. டாபிக் டிமாண்ட் பண்ற டாபிக், டிபேட் பண்ற டாபிக் அது கிடையாது. சரியா? ஐசிஎம்டிபி போஸ் இதெல்லாம் வந்து இந்த 6 மார்க்ல ½ பேஜ் வந்துங்க. சரியா? வர சொல்றேன், ஒன்னும் போறேன் இருங்க. 3 6 மார்க்கு. சரியா? 6 மார்க்கு ½ பேஜ். இதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே எழுத போறீங்க. பாக்கியமா படம் வரைகிற மாதிரி இருந்தா படம் வரைங்க, தப்பு இல்லை. சரியா? வருஷம் இதுக்கெல்லாம் ஃபேக்ட் முக்கியம். 6 மார்க்லாம் ஃபேக்ட் தான் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து வந்து 15 மார்க் கொஸ்டின். என்னது? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, ஆர்டோ SNT. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், ஆர்டோ SNT துறையில் முக்கிய பங்கு வகித்த இந்தியர்கள் சிலரை பட்டியலிடு. பட்டியலிடுன்னு கேட்டிருக்கான். கரெக்டா? பட்டியலிடுன்னு என்ன பண்ணணும் நீனு? இல்ல, பட்டியலிடுனா ஒரு இன்ட்ரோ போட்டுட்டு ஒரே ஒரு லைன் இன்ட்ரோ போட்டுட்டு 1 2 3 4 எழுதணும். பட்டியல்னா என்ன? அப்படிதானே? அப்ப பட்டியலிடும் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பேராவா எழுதுவீங்க. பாக்ஸ் எல்லாம் தேவையில்லை. 1 2 3 போட்டு எழுதுங்க. சரியா? பாக்ஸ் போடக்கூடாது. இதுக்கு பாக்ஸ் தேவை கிடையாதுப்பா. பட்டியலிடுனா ஒரே ஒரு மேல ஒரு இன்ட்ரோ லைன். இந்தியர்கள் பல பேர் உடன அவர்களுடைய பங்கு இன்றியமையாதது. சும்மா ஒரு மானை, ஒரு தேனை, அவ்வளவுதான். ரொம்பலாம் போடக்கூடாது. ஒரே ஒரு லைன் எழுதிட்டு ஜஸ்ட் 1 2 3 4 5. ஓகேவா? ஒருத்தர் ஒரு பத்தி தான். இப்போ என்னது, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா ஹர்கோபிந்த் குரானா இந்த துறையில வந்து மிக பண்ணார். அவருடைய கண்டுபிடிப்பான அவரை நோபல் பரிசு வாங்குறதுக்காக வைத்தது. முடிஞ்சு. பேரு என்ன, துறை என்ன, கண்ணார். அடுத்து வந்து யாரு சொல்லலாம்? ராமன், சர் சி வி ராமன். சரிங்களா? அவர் வந்து ஒளி சிதறல்களை பற்றி ஆராய்ச்சி பல நிகழ்த்தி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கருவிகள் மூலமாக அவர் ரேலே சிதறலுக்கு ஒத்த பிற சிதறல்களையும் அவர் கண்டிருந்தார். ஸ்டோக் சிதறல், ஆன்டி ஸ்டோக் சிதறல்களையும் பண்ணார். அதில் அவர் செய்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் காரணமாக அவருக்கும் எந்த வருஷம் கிடைச்சதோ அவ்வளவு முடிஞ்சு. புரிஞ்சா? ஆமா, அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே போடுங்க. சரிங்களா? இல்லைன்னா நம்ம வந்து இந்தியன் பொதுவா வந்து இந்தியன்ஸ் கொடுத்தாச்சு. நான் இங்க வந்து மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியன்லாம் கொடுக்கல. அப்போ நம்ம வந்து நீங்க ஆரியப்பட்டாதான் எழுதலாம், தாராளமா எழுதலாம். நான் இங்க மாடர்ன் இந்தியா கொடுத்துருக்கேன். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல இந்தியர்கள் அப்படின்ற பட்சத்துல அப்ப சைபர் கண்டுபிடிச்சதெல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா? சைபரே நம்மளால தான் கண்டுபிடிச்சாங்க. என்னப்பா எழுதலாம்ல? காலையில பார்த்தது ஃபுல்லாமே இதுதான். ஓகேவா? ஆனா பட்டியல்னா என்ன பண்ணணும்? லிஸ்ட் அவுட்ன்ற வார்த்தை வருது அப்படின்னாலே 1 2 3 இல்ல ரோமன் நம்பரு இல்ல ABCD தான் எழுதணும். ABCD போடாதீங்க.
சரியா? 1 2 3 போடாதீங்க, ஃபாலோ ரோமன் நியூமரல்ஸ். சரியா? இப்போ ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்டுக்குள்ள வருது அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ் போட்டுங்க. சரியா? புரியுதா? அதுக்கு மேல போகுதுன்னா 1 2 3 போட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த இப்படியோ, சரியா, இப்படி போடுறது இது எதுவுமே போடக்கூடாது. ஒன்லி ஹைஃபன் தான். எப்படி எழுதணும் அப்படின்னா, இதுதான் பேஜ். இப்போ சொல்றது தான், மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதுதான் பேஜ். முதல் லைன் இங்க வந்து என்ன ஹெட்டிங்? ஹெட்டிங் என்ன போடுவீங்க? கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன், அவ்வளவுதான். கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன் இன் எஸ்என்டி போட்டு அண்டர்லைன். என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஸ்கேல் பக்கத்துல வச்சுக்கணும்னு சொன்னா வச்சுக்கிறீங்களா? வெரி குட். அடுத்து வந்து ஃப்ரம் ஏதோ ஒரு மாநிலத்தினை ஒரே ஒரு லைன், அவ்வளவுதான், ரொம்ப நாள் கூடாது. போட்டுட்டு ஹியர் ஆர் த மேஜர் அப்படின்னு சொல்லி போடணும். ஹியர் ஆர் த மேஜர். ஏன்னா 15 மார்க் கொஸ்டின், அப்ப எஸ்ஏ மாதிரி எழுதணும். அப்ப இங்க கீழே காணப்படுகிறது அப்படின்னு நீங்க போடணும். அப்பதான் வரும். ஹியர் ஆர் த மேஜர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்பர் 1 அவர் பேரை சொல்றீங்க, பேரை போடுறீங்க, அவரை பத்தி எழுதுறீங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க இப்போ ஹெட்டிங் இப்போ பாயிண்ட் எழுதுறீங்கன்னா அடுத்த லைன் எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? இவரை பத்தி சொல்றீங்கன்னா அடுத்த லைன் எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரு சப் பாயிண்ட் போறீங்கன்னா இங்கிருந்து வரணும். ஒரு இன்ச் ஒரு டேப் சொல்ற விளங்குதா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இங்க 1 போட்டீங்களாப்பா, 1 போட்டு இங்க இப்போ ஏபிஜே அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் போட்டீங்கன்னா இப்போ பாயிண்ட் இங்கிருந்து ஆரம்பிக்க கூடாது. இங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு டேப் அடிங்க. ஒரு டேப்னா இதுதான் ஒரு டேப் அடிச்சு இங்கிருந்து ஆரம்பிக்கணும். விளங்குதா? அடுத்த லைனும் ஆகிய அதுல தான் எழுதணும். ஆமா, ஒரே இதுல தான் இருக்கணும். மறுபடியும் 2, சரியா? அர்கோவிந்த் கொரோனா, இந்த கோட் இருக்குல்ல, அந்த கோட்லயே தான் இங்கேயும் ஆரம்பிக்கணும். புரியுதா? மறுபடியும் 3, பேர் எழுதுறீங்கன்னா எங்க இருந்தா ஒரு டேப் அடிச்சீங்கன்னா இங்க இருந்து புரியும்னு நினைக்கிறேன். லிஸ்ட் அவுட்டுக்கு இப்படிதான் எழுதணும். வேற மாதிரி எழுதுனீங்கன்னா பேப்பர் கிழிச்சிருவேன். சொல்றதுதான் இப்போ. ஓகேவா? இந்த எட்ஜ் எல்லாம் ஈக்குவலா இருக்கணும். இந்த நம்ம பண்ணுவோம். இப்போ கான்ட்ரிபியூஷன் இடத்த கடைசியில வரும்போது கான்ட்ரி போட்டு இப்படி போட்டு புத்தி செலாட்டி இப்படி எழுதுவோம். கான்ட்ரிபியூஷன் கிடைக்கின்றது, கிடை ஹைஃபன் போட்டு இன்றது. என்னது இது? தலை தனியா முண்டம் தனியா அப்படி எழுதக்கூடாது. சரியா? உனக்கு அங்க இடம் இல்லையா? விட்டுட்டு இடம் கீழே அதே அங்க தனித்தனி அக்கா பிரிக்கிற அந்த வார்த்தைய அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரியா? அப்புறம் எழுதிடுவான் அர்கோபின் பரானாவா கொரானாவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுந்து அடிக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. எழுதுறதுக்கு முன்னாடி 4 வாட்டி யோசிச்சுக்கேன். அடிக்கவே கூடாது. அடித்தல் திருத்தலே இருக்க கூடாது. ஒரு பேப்பர்ல ஒரு 4 அடித்தல் திருத்தல் இருக்குன்னா நீ ஃபெயிலுன்னு முடிவு பண்ணிக்க. சரியா? அடித்தல் திருத்தலே இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை கூட அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. நோ ஸ்கிராச், நோ ரைட் ஆஃப்ஸ். சொல்றதுதான். பிளாக் பென் மட்டும்தான் எல்லாம் சொல்லியிருக்கேன். புல்லட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கு எதுக்குமே ஹைஃபனே தேவையில்லை. சப்போஸ் 2 பாயிண்ட் 2 பேராகிராஃப் இருக்குன்னா 2 பேராகிராஃப் வேணா ஹைஃபன் போடுவேன். ஆனா இங்க 2 பேராகிராஃப் எழுத தேவை. நமக்கு ஒரு 7-8 பேர் எழுதினாதான் நீங்க, அதாவது யோசிச்சு பாருங்க, 4 பேரை பத்தி நிறைய சொல்றது மார்க் அதிகமா வாங்கி கொடுக்குமா, இல்ல ஒரு 7-8 பேரை பத்தி கம்மியா சொல்றத பத்தி மார்க் அதிகமா வாங்கி கொடுக்குமா? யோசிச்சு சொல்லுங்க நீங்களே. 4 பேர் பத்தி அதிகமா சொல்றதுதான் மார்க் வாங்கி கொடுக்கும். இப்போ 2 பேர் இருக்கான். இப்போ கரண் எழுதுறாப்படி, காயத்ரி எழுதுறாங்க, 2 பேர் எழுதுறாங்க. சரியா? 2.5 பக்கத்துக்கு ஒரு 4 பேர், 4 பேரை தான் எழுதியிருக்கா அப்படி கரண். சரியா? காயத்ரி வந்து அதே 2.5 பக்கத்துல எழுதிட்டாங்க. ஆனா ஒரு 10 பேர் எழுதியிருக்காங்க. யாருக்கு மார்க் அதிகமா கிடைக்கும்? எப்படி? ஆமா, கண்டிப்பா அவங்களுடைய பங்களிப்புன்னு சொல்லணும்.
பேரும் பங்களிப்பு தான், இங்க பேருக்கும் பங்களிப்புக்கும் தான் இங்க மார்க்கு. பேரு பங்களிப்பு 12 பேருடைய பேரையும் பங்களிப்பும் எழுதுறதுக்கு காயத்ரிக்கு மார்க் நிறைய கிடைக்குமா, இல்ல நான் 5 பேர் எழுதுன 5 பேரு பங்களிப்பு எழுதுன கரனுக்கு நிறைய மார்க் கிடைக்குமா தான் கேக்குறேன். தம்பி நீ அதுக்கேற்ற மாதிரி எழுதணும்ப்பா. பேஜ் இருக்கணுமேங்கிறதுலாம் கதை இல்லை. அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி எழுது. எது முக்கியமோ அதை எழுது. என்ன பாயிண்ட் எழுது. இப்ப ராமன் வேலு இடம் இல்லைன்னா எதுக்கு ஸ்டோக்ஸ் லைன் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் எல்லாம் எழுதுறீங்க? சால சுருக்கமா சொல்லணும்பா. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கக்கி வைக்கிறது பேர் மைண்ட்ஸ் இல்ல. யாருக்கு இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன, யாருக்கு மார்க் அதிகமா கிடைக்கும்? அதிகமா எழுதுறதுதான். அதுக்கான 20 பேர் எழுதக்கூடாது. அப்புறம் கான்ட்ரிபியூஷன் எழுத முடியாது. ஆம்புலான, அதாவது நீங்க சரிசமமான எடையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா லிஸ்ட் அவுட்னு வார்த்தை கொடுத்துருக்கா. அப்ப லிஸ்ட்னாலே லிஸ்ட் எப்போ ஒரு லிஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சார். மல்லிகை லிஸ்ட், மல்லிகை சாமான் லிஸ்ட் 2 தூப்பருப்பு காப்பருப்புன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு லிஸ்ட் என்னப்பா? ஒரு லிஸ்ட் மல்லிகை சாமான் லிஸ்ட்னா ஒரு 10-20 பேராது இருக்கணும்ல. 2 பேருக்கு எதுக்கு லிஸ்ட்? அது நான் மனசுல வச்சுட்டு போறேன். தூப்பருப்பு காப்பருப்பு அவ்வளவுதானே அப்படின்னு போயிட மாட்டோமா? அவன் பட்டியலிடம் கொடுக்குறான். அப்ப பட்டியல் போற அளவுக்காக எனக்கு பேரு பங்களிப்பு இருக்கணும்ல. ஆமாவா இல்லையா? லிஸ்ட் அவுட்ன்ற கேள்விக்கு நிறைய பாயிண்ட் எழுதுனாதான் மார்க் வரும். நிறைய அந்த என்ன நிறைய லிஸ்ட் போட்டீங்கன்னா மார்க் வரும். விளங்குதா? இது அனலைஸ்க்கு வராது. ஆராய்கைக்கு வேற மாதிரி எழுதணும். அது நான் அந்த கொஸ்டின் சொல்லும் போது நான் சொல்றேன். இப்போதைக்கு நான் இதை கவனிச்சுக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதணும். நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பு பண்றாங்க? சார் நான் நல்லாதான் சார் எக்ஸாம் எழுதுனேன். நீ நல்லாதான் எழுதியிருப்ப, கரெக்டா? எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி எழுதுனியா? ஆட்டோமேட்டிக்கா 10 பேர் எழுதுனா காயத்ரிக்கு மார்க் அதிகமா தான் கிடைக்கும். புரியுதா? கரண் எழுதிட்டு வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து சார் நான் நல்லா எழுதுனேன் சார், 50 பக்கம் ஃபில் பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார். ஏன்னா இப்ப ஆன்சர் கீ மாதிரி பண்ண முடியாதுல்ல. இப்ப டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல நீங்க மார்க் பண்றது வந்துடும், ஆன்சர் கீ வந்துடும். மெயின்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. மெயின்ஸ்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா தான் இருக்கீங்க, சரியா? நீங்க நினைச்சிட்டு நல்லா இருக்கீங்க, அப்படி கிடையாது. புரியும் நினைக்கிறேன். அதனாலதான் இது தெரிஞ்சுக்க. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இப்ப நாளைக்கு வந்து ஆன்சர்ல ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேவா? சரி, எத்தனை கொஸ்டின் எவ்வளவு மார்க்? சரி பாப்போம். நம்ம பேப்பர் நீங்க எழுதி சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? இது சும்மா உங்களுக்கு ஹோம்வொர்க். நெக்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு ஹோம்வொர்க்ல நான் பிரிண்டடாவே கொடுப்பேன். ஓகே, பிரிண்டடாவே கொடுப்பேன். இப்போதைக்கு இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்காக சொல்றேன் நான். ஓகே.